ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான குவைத் அப்டேட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் சொல்கிற தகவல் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். 1500 பேரை ரிப்போர்ட் செய்ய போகிறாங்க. போலீஸ் செக்கிங் அதிகரிச்சிருக்கு. விசா பிரச்சனை, அபராதம், எம்பசி உதவி, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா பார்டர் ஸ்மக்லிங் கேஸ் பற்றி பார்க்கலாம். குவைத் எல்லை பகுதியில் சிகரெட் ஸ்மக்லிங் பண்ண முயற்சி செய்த சில வெளிநாட்டவர்கள் பிடிபட்டிருக்காங்க. கஸ்டம்ஸ் அதிகாரிகள் நேரத்தில் ஆக்ஷன் எடுத்ததுனால அந்த ஸ்மக்லிங் முழுசாக ஃபெயில் ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, குவைத்தில் சட்டத்துக்கு எதிராக எந்த வேலை பண்ணினாலும் இப்போ தப்பிக்க முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாகவும் செக்கிங் பண்ணுறது மூலமாகவும் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா டிராஃபிக் செக்கிங் பற்றி பார்க்கலாம். ஹைவே பேட்ரோல் போலீஸ் திடீர்னு செக்கிங் நடத்தியிருக்காங்க. 3288 டிராஃபிக் ஃபைன், அப்புறம் 20 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ப்ரைவேட் காரில் டாக்ஸி சர்வீஸ் பண்ணுறவங்க, பேசஞ்சர் ஏற்றிட்டு மணி வாங்குறவங்க 2 பேர், ஒரு எகிப்தியன் ஒரு இந்தியன் பிடிபட்டாங்க. அவங்க காரை சீஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள நாடு கடத்திட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் வார்னிங், நீங்கள் ப்ரைவேட் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. பிடிபட்டுட்டிங்கன்னா உங்களுடைய கார் போயிடும், உங்களுடைய ஜாப் போயிடும், விசா கேன்சல் ஆயிரும், அப்புறம் உங்களை நாடு கடத்திடுவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா 18 இல்லீகல் வெளிநாட்டவர்களை அரெஸ்டட் பற்றி பார்க்கலாம். சமீப காலமாக விசா செக்கிங், ஐடி செக்கிங், ரெசிடென்சி செக்கிங் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக நடக்குது. அதில் சமீபத்தில் 18 இல்லீகல் ஒர்க்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க, ஸ்பான்சர் இல்லாமல் வேலை பார்க்குறவங்க, ரன்னவே ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரையும் நாடு கடத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான அப்டேட். 1500 பீப்புள் டிப்போர்ட் லிஸ்ட், அதாவது 1500 பேரோட லிஸ்ட் தயார் பண்ணிட்டாங்க. மார்ச் 28க்குள்ளே நாடு கடத்த போகிறாங்க. யாரெல்லாம் இதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசிட் விசா பீப்புள், அதாவது விசிட் விசாவில் வந்தவங்க விசா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஆனால் ரெனியூவல் பண்ணலை, அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள மார்ச் 28க்குள்ளே எக்ஸிட் ஆயிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விசா ஒர்க்கர்ஸ், ப்ராஜெக்ட் விசாவில் வேலை பண்ணுறவங்க, கம்பெனி க்ளோஸ் ஆகிருக்கும், ப்ராஜெக்டும் ஃபினிஷ் ஆகிருக்கும், ஆனால் இன்னும் ஸ்டே பண்ணுறவங்க ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கணும், இல்லைனா கண்ட்ரியை விட்டு போயிடணும். நெக்ஸ்ட் ஃபேமிலி விசா ஹோல்டர்ஸ், ஃபேமிலி விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஒர்க்கர்ஸ், ரன்அவே ஒர்க்கர்ஸ், ஃப்ரீ விசா, அப்புறம் ஸ்பான்சர் இல்லாமல் வேலை பார்க்குறவங்க, ஃபேக் ஸ்பான்சர், இவங்க எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. மார்ச் 28க்குள்ளே எம்பசியை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி. இப்போ ஃபைன் சிஸ்டம், அதாவது ஓவர் ஸ்டே பெனாலிட்டியை பற்றி பார்க்கலாம். விசா எக்ஸ்பைரி ஆன பிறகு ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 KD ஃபைன் போடுவாங்க. ஒரு மந்த்துக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா 1200 KD வரை ஃபைன் போடுவாங்க. போலீஸ் பிடிச்சாங்கன்னா டோட்டல் ஃபைன் பே பண்ணாமல் விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் செக்கிங் ஏரியாஸ் பற்றி பார்க்கலாம். இப்போலாம் இந்த 3 ஏரியாவில் செக்கிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்தெந்த ஏரியானா மகஃபுலா, கைதான், ஃபர்வானியா, இங்கே தான் ஸ்பெஷல் ரெய்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. விசா வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐடியை வேலிடாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் எம்பசி ஹெல்ப் பற்றி பார்க்கலாம். லீகல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்தியன் எம்பசி, அப்படி இல்லைன்னா உங்களுடைய கண்ட்ரி எம்பசியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அங்கே எமர்ஜென்சி பாஸ்போர்ட், டிக்கெட் ஹெல்ப், அப்புறம் எக்ஸிட் ப்ராசஸ்க்கு உதவி பண்ணுவாங்க. பயப்பட வேண்டாம், எம்பசி டிப்போர்ட் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா 1500 மக்களை நாடு கடத்துறதுக்கான லிஸ்ட்டு பற்றி பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிக்ட் செக்கிங், ஹெவி ஃபைன், நோ மெர்சி பாலிசி. எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். எல்லோரும் லீகலாக இருங்க, டாக்குமெண்ட் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் இருந்தால் எம்பசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.